கைஸ் நம்ம எல்லாருமே அரசன் படத்தோட ப்ரோமோ பார்த்துருப்போம். அதில் நம்ம எஸ்டிஆர் 3 கொலையை கொடூரமாக பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தோடு அப்படியே நடந்து வருவார். அந்த கேரக்டர், அதாவது அரசன் அப்படின்ற கேரக்டர் உண்மையிலே வாழ்ந்த மயிலை சிவகுமார் அப்படின்ற பெரிய ரவுடியை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நமக்கு தெரியாத, நம்மளால் நம்பவே முடியாத அளவுக்கு நிறைய கொடூரமான சம்பவங்கள் அவரோட கதையில் நடந்திருக்கு. அதையெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது எதுவுமே இமேஜினேஷன் கிடையாது, எல்லாமே ரியாலிட்டி தான். சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். நடந்தது என்ன? யார் இந்த மயிலை சிவகுமார்? தனுஷன் நடிகவங்க சார், பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்க ஹரி அண்ட் இந்த வீடியோ த ரியல் ஸ்டோரி ஆஃப் அரசன். கதையை ஓப்பன் பண்ணால் 1997 தோட்டம் சேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கார். அவரை போட்டு தள்ளுறதுக்காக பல மாதமாக ஒரு கேங் வந்து ஸ்கெட்ச் போட்டே இருக்காங்க. பட் சேகர் தப்பிச்சுக்கிட்டே இருக்கார். அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு மேலே சேகர் சென்னையில் ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய தன்னோட கட்சி ஆஃபீஸ்க்கு தைரியமாக போயிட்டுருக்காரு. நம்மளெல்லாம் எவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக போயிட்டுருக்காரு. ஆனால் ஒரு டீ கடையில் இவரை மட்டை பண்ண நினைக்கிற 4 பேர் கொண்ட கும்பல் போட்டு தள்ளுறதுக்காக பொருளெல்லாம் மறைச்சி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கொலை பண்ணுற கேங்கோட மைண்ட் செட் என்னன்னா, எவ்வளவோ ஸ்கெட்ச் போட்டு இவனை முடிக்க முடியல, இன்னைக்கு வந்து எப்படியோ வந்து முடிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சேகர் ரொம்ப பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் மாட்டினாண்டா சேகர் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த அருவால அந்த வண்டியோட டயரை நோக்கி வீசுறாங்க. அதுவும் போய் கரெக்டாக குத்தி டயர் பஞ்சர் ஆகி கையில் வச்சிருந்த கல் மற்ற அருவா எல்லாத்தையுமே சேகரை நோக்கி வீசுறாங்க. அதுவும் போயிட்டு கரெக்டாக படுது. அப்புறம் என்ன, சேகர் வண்டியை ஓட்ட முடியாமல் அப்படியே வண்டியோட கீழே விழுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சேகருக்கும் தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிய போகுது, இன்னைக்கு வந்து இவனுக்கு போட்டு தள்ள போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த கேங்கில் இருந்த ஒருத்தர் வந்து, டேய் அந்த சின்ன பையனை கூப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல தான் 22 வயசு பையனான மயிலை சிவாவோட என்ட்ரி. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுனால அந்த டைமில் அவர் பேர் மயிலை சிவகுமார் கிடையாது, வெறும் சிவகுமார் மட்டும்தான். சினிமாவில் வர்றதை விட மோசமாக இந்த தோட்ட சேகரை இந்த கேங்கு கண்டம் துண்டமாக வெட்டுன்னு வெட்டுறாங்க. அவர் ரத்த வெள்ளத்தில் மேந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கேங்கு ரத்தக்கரையோட ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபோன் இவங்களுக்கு வருது. அந்த ஃபோனில் பேசுகிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னடா சிறப்பாக முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, அயோத்தி குப்பம் வீரமணி அப்படின்ற ரவுடி. ஆக்சுவலாக தோட்ட சேகரை போட்டு தள்ளுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே அந்த அயோத்தி குப்பம் வீரமணி தான். அவர் அப்படி கேட்குறப்ப இவனுங்களாம் என்ன சொல்கிறானுங்கன்னா, நான் அதெல்லாம் சிறப்பாக முடிச்சாச்சு, இப்போ உங்களை பார்க்க தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரமணி பார்க்குறக்கு எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக சேகரை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி டீ கடையில் நின்றுட்டு இருந்தது தான் 4 பேர். ஆனால் அவரை சம்பவம் பண்ணுறப்ப ஒளிஞ்சிருந்த மிச்சம் 7 பேர் வந்து அவரை வெட்டி கொண்டது மொத்தம் 11 பேர். அந்த 11 பேரும் இந்த சம்பவத்தை பண்ணிட்டு வீரமணியை எதுக்காக பார்க்க போகிறாங்கன்னா, இவங்க வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்களா, அதாவது சிறப்பாக ஒரு சம்பவம் பண்ணிட்டோம், நம்ம நினச்ச மாதிரியே பண்ணிட்டோம், இதை வந்து அண்ணங்கிட்ட சொல்லி செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்க போகிறாங்க. சரி ப்ரோ, இப்போ அயோத்தி குப்பை வீரமணிக்கும் தோட்ட சேகருக்கும் என்ன சம்மந்தம், அவர் ஏன் இவரை போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேத்துக்கு சுத்தமாக எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனால் அயோத்தி குப்பை வீரமணியோட ஃப்ரெண்டு மார்க்கெட் முரளிக்கு பதவி ஆசை இருக்குது. அவரும் ஏடிஎம்கேல இருக்காரு. அவருக்கு என்ன காண்டுன்னா, இந்த இவன் சேகர் இருக்கான்ல, அந்த சேகர் தான் எப்போவுமே பொதுச் செயலாளராக இருக்கான், நாங்கள்லாம் கட்சியில் என்னத்துக்கு பிடுங்கறக்கா இருக்கோம், அவனை வந்து எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரமணிக்கிட்ட வந்து, இங்கே பாரு உனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆனாலும் சரி நான் வந்து கொடுக்குறேன், இந்த மாதிரி இவனை வந்து போட்டு தள்ளிடு, அவன் வந்து எதிரியாலாம் எனக்கு இருக்க வேணாம், அவன் வந்து இருக்கவே கூடாது, அவனை வந்து போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பணத்தை எடுத்துகிட்டு மார்க்கெட் முரளி அயோத்தி குப்பை வீரமணி கிட்ட வந்து அவனை எப்படியோ போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டதே வந்து மார்க்கெட் முரளி தான். அதுக்கப்புறம் அயோத்தி குப்பை வீரமணி தன்னோட ரைட் ஹேண்டான பெரிய மகேஷ் அப்படின்றவர்கிட்ட இந்த ப்ராஜெக்டை கொடுத்து, இந்த மாதிரி உன் பசங்களை வச்சு இவனை முடிச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இதுக்குள்ளே தான் 22 வயசு பையனான சிவகுமார் என்ட்ரி ஆகுறாரு. ஏய், என்னடாப்பா வயசு உனக்கு, அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேலே வந்துடுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் வீரமணி சிவகுமாரை தனியாக கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீ வந்து தொழில் கற்றுக்கு தான் வந்திருக்க, இதுதான் மொதல் சம்பவம், இதை போய் சிறப்பாக பண்ணிட்டு வா, இதை வந்து சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னிலிருந்து நீயும் என்னோட கேங் மெம்பரு பெரிய மகேஷ் கூட போய் சேகர் வந்து போட்டுவாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் சிவகுமார் வந்து இந்த சம்பவத்துக்கே போகிறாரு. இன்னைக்கு அதாவது 2021 சிவகுமார் வந்து போட்டு தள்ளிடுறாங்க. அவர் இறந்து போனதுக்கு காரணம் இப்போ இந்த சம்பவம் பண்ணுறாருல 1997, இதுதான் ஆரம்ப புள்ளி. இவரோட கதை எப்படி போச்சு, இத்தனை வருஷம் கழிச்சு இவரை யார் போட்டா அப்படின்றத பார்ப்போம்.
இந்த கேங் சேகரை போட்டதை யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களே. ஆனால் சேகருக்கு வேண்டப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு இந்த சம்பவத்தை பார்த்துட்டு போயிட்டு சேகரோட ஒய்ஃப் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி உன்னோட ஹஸ்பண்ட் வந்து போட்டு தள்ளிட்டாங்க, நான் கண்ணால் பார்த்தேன், அது மட்டும் இல்லாமல் போட்டு தள்ளின எல்லாத்தோட ஃபேஸுமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறப்ப சேகரோட ஒய்ஃப் மட்டும் கிடையாது, சேகரோட 2 சின்ன பசங்களும் அங்கே தான் இருக்கானுங்க. அந்த சின்ன பசங்க தான் வளர்ந்து வந்து ஃப்யூச்சரில் மயிலை சிவாவை போட போகிறானுங்க. சேகரோட ஒய்ஃபே அந்த பசங்கக்கிட்ட அதை சொல்லி தான் வளர்த்துறாங்க. என்னன்னா, இங்கே பாரு, இந்த மாதிரி உங்கள் அப்பாவை போட்டு தள்ளிட்டானுங்க, என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உங்கள் கையால் தான் அவனோட சாவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தீயில தான் அவனுக்கு வளர்றானுங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு ஏடிஎம்கே ஆட்சி வருது. அப்போ பொதுச் செயலாளராக இருக்கிறது இந்த வீரமணி தான். ஆனால் அவர் கூலிப்படையை ஏவி விட்டு கொலை பண்ணார்ல, அதனால அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வர்றாங்க. போலீஸ்க்கு வீரமணி மெரினா பீச்சில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால மெரினா பீச்சுக்கு போய் கையும் களவுமா வீரமணியை பிடிச்சிடுறாங்க. ஆனால் வீரமணி தான் ரவுடி ஆச்சு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கையில் வச்சிருந்த பொருளை வச்சு போலீஸையே வெட்டிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ட்ரை பண்ணப்ப போலீஸ்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இவனை துரத்திலாம் பிடிக்க முடியாது, அப்படியே பிடிச்சால் கையில் வச்சிருக்க பொருளை வச்சு நம்மளை தான் வெட்டுவான், இவனை ஒரே அடியாக என்கவுண்டர் போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கவுண்டர் பண்ணி மெரினா பீச்லேயே வீரமணியோட கதையை முடிச்சிடுறாங்க. இப்போ மிகப்பெரிய டானான வீரமணியை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணுவா, அதாவது கீழே வந்து நிறைய பசங்க இருக்கானுங்களே, அவங்களுக்குலாம் யார் ஹெட்டாக இருப்பா, அடுத்த டான் யார் அப்படின்ற கேள்வி வர்றப்ப சிவகுமார் வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி டான் மாதிரி ஆக்குறாங்க. அதே மாதிரி அவரோட ரைட் ஹேண்ட், வீரமணியோட ரைட் ஹேண்ட் அந்த பெரிய மகேஷ் இருக்காங்களே, அவரையும் வந்து கொஞ்சம் டான் மாதிரி ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, இந்த சிவகுமார் கேங்கில் இருக்க பசங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவ்வளோதான், அதாவது வீரமணிக்கு அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் தான் வந்து சென்னைக்கே டானு அப்படின்னு இவனுங்க சொல்கிறானுங்க. அதே மாதிரி பெரிய மகேஷ் கீழே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, ஆக்சுவலாக வீரமணி இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டாக இருந்தது பெரிய மகேஷ் மூலமாக தான் வந்து சிவகுமாரே வந்து உள்ளே வந்தான், அதனால் அந்த சின்ன பையன்லாம் வந்து அடுத்த டான் கிடையாது, இன்னும் சென்னைக்கே டான் வந்து நம்ம பெரிய மகேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் சொல்கிறாங்க. பட் என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலாக பெரிய மகேஷோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேங்கில் இருக்கவங்க எல்லாமே வயசானவங்களாக இருக்காங்க, 40 வயசுக்கு மேலே தான் இருக்காங்க. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி சிஎஸ்கே டீம் இருந்துச்சுல, அந்த மாதிரி. சிவகுமார் டீமோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இவங்ககிட்ட இருக்கவங்க எல்லாமே வயசு பசங்களாக இருக்காங்க, அதாவது மும்பை இந்தியன்ஸ் டீம் மாதிரி. ஆக்சுவலாக மயிலை சிவகுமார் இருக்கார்ல, அவருக்கு பூர்வீகம் மயிலாப்பூரே கிடையாது, அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். அங்கிருந்தவர் மயிலாப்பூரில் எப்படி இவ்வளோ பெரிய டானா ஃபார்ம் ஆனார் அப்படின்றத பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்ப்போம். சின்ன வயசில் இவர் காஞ்சிபுரத்தில் இருந்தப்போ அவங்க அண்ணன் ரவுடிஸ்த்தில் ஈடுபடுறது இவரை பார்த்து இவருக்கும் வந்து நம்மளும் இந்த மாதிரி ரவுடியான நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் ஆகுறாரு. ஆனால் அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து உங்கள் அண்ணன் மாதிரி ஆயிடக்கூடாது, நீ நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகணும், நல்லா உன் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாலும் இவருக்கு வந்து ஈர்ப்பு எல்லாமே அந்த கேங்ஸ்டரு, அந்த மாஃபியா கேங்கு, ரவுடிஸோ இது மேலே தான் இருக்குது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இவங்க மயிலாப்பூருக்கு வந்துடுறாங்க. அங்கே மயிலை சிவா அவங்க அண்ணன் ஒரு நாள் வீட்டில் கட்டுக்கட்டாக பணத்தை எடுக்கிறாரு. இதை பார்த்துட்டு மயிலை சிவகுமாருக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னடா நல்லா வேலைக்கு போகிறோன்னு இவ்வளோ சம்பாதிக்கிறது இல்லை, இவனுக்கு எப்படி இவ்வளோ காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் அவருக்கே தெரிஞ்சிருது வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து, ரவுடிஸோ இதெல்லாம் பண்ணி தான் இவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அவங்க அண்ணன்ட்ட போயிட்டு கேட்டுறாரு. டே, இந்த மாதிரி நீ வந்து இதில் இவ்வளோ சம்பாதிக்கிற, எனக்கு வந்து இதில் சம்பாதிக்கணுன்ற தாண்டி எனக்கு ஒரு கேங்ஸ்டர் ரவுடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது, அதுவும் இல்லாமல் பணம் இருந்துச்சுன்னா எனக்கு யூஸ் ஆகலை, எனக்கு வந்து இந்த வேறு வேலைக்கு போகிறது எல்லாம் ஐடியா இல்லை, எனக்கு இந்த மாதிரி ரவுடிஸோ கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி தான் வந்து எனக்கு சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ தான் அந்த அண்ணங்காரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரிடா நீ வந்து இவ்வளோ ஆர்வமாக இருக்க, உன்னை வந்து அயோத்திக்கு இப்போ வீரமணி கேங்கில் சேர்த்து விட்றேன், நான் வந்து அவருக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்ருக்கேன், உன்னையும் சேர்த்து விட்றேன், உன் லைஃபே செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணங்காரன் தான் வந்து அயோத்திக்கு இப்போ வீரமணியோட கேங்குக்குள்ளே மயிலை சிவாவை கொண்டு வர்றாரு. கரெக்டாக இந்த மாதிரி வந்து இவன் தான் என் தம்பி வந்து நம்ம கேங்கில் சேரணும்னு ஆசைப்பட்றான், இந்த மாதிரி இவனு வந்து சம்பவம்லாம் பண்ணி பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க டைமில் தான் இந்த மார்க்கெட் முரளி வந்து அந்த அட்வான்ஸ் பணத்தை வந்து வீரமணிகிட்ட கொண்டு வந்து இந்த மாதிரி சேர வந்து நீ போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டைமில் வீரமணி சொல்கிறாரு, ஓகே தம்பி, நீயும் வந்து இந்த மாதிரி கேங்குக்குள்ளே புதுசாக சேர்ந்துருக்க, இன்றைக்கி நைட் ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க, நீயும் கூட போ, உன் வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் கேங்கில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த யார் மயிலை சிவகுமார் வந்து அன்றைக்கு நாள் நைட்டு போயிட்டு இந்த சம்பவத்தை பண்ணி சம்பவமும் சிறப்பாக பண்ணிடுறாரு. இதெல்லாம் வந்து வீரமணி காதுக்கு வரல. இதை கேட்டு தான் ஓகேடா நீயும் வந்து இந்த கேங்கில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீரமணியோட கேங்குக்குள்ளே சிவகுமார் சேர்ந்திருக்காரு. பெரிய மகேஷ் ஒரு சைடு சம்பவம் பண்ண, மயிலை சிவகுமார் சில சம்பவம் பண்ணன்னு சொல்லிட்டு 2 பேருமே டானா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய மகேஷ் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி தனக்கு எதிராக வளர்ந்து வர்ற மயிலை சிவகுமாரை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆளுங்களை வச்சு மயிலை சிவகுமாரை சரமாரியை வெட்டி கூவம் ஆற்றுல எரிஞ்சிடறான். அப்புறம் என்ன ப்ரோ, அவ்வளோதான் மயிலை சிவகுமார் செத்துட்டாரு, கதை முடிஞ்சல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது.
அந்த ஊர் மக்கள் மயிலை சிவகுமார் உயிருக்கு போராடிட்டு இருந்ததை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்கேயே பல மாதம் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்காரு மயிலை சிவகுமார். அவ்வளோதான், சிவகுமார் செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிருக்காங்க. பட் அவர் சாகலை. ஆக்சுவலாக நம்மளை இப்படி பண்ணானுங்களே, அவனுங்களை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்ற வெறியே அவரை உயிரோட வச்சுருந்துருக்கு. ரொம்ப மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் மயிலை சிவகுமார் பொழைக்கிறாரு. அவர் பொழைச்ச நியூஸு பெரிய மகேஷுக்கு போயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னடா இவனை எவ்வளோ வெட்டினாலும் சாக மாட்டான், இது வந்து நம்மளால் முடியாது போல், இன்னொருத்தன்ட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா தோப்பு பாலாஜி அப்படின்ற ஒருத்தர்கிட்ட போயிட்டு பெரிய மகேஷ் ஹெல்ப் கேட்குறாரு. இந்த மாதிரி நான் வந்து சிவகுமாரை ஒரு அட்டம் பண்ணேன், அவன் வந்து பொழைச்சிட்டான், இவன் வந்து சாகணும், அது உன் கையில் தான் இருக்குது, நீ வந்து அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் பேசுகிறாரு. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு. காக்கா தோப்பு பாலாஜிக்கு சிவகுமார் ரொம்ப பழக்கம். அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவகுமார்கிட்ட காக்கா தோப்பு பாலாஜி போயிட்டு இந்த மாதிரி பெரிய மகேஷ் வந்து உன்னை போட்டு தள்ளுறதுக்காக என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னேன், நானும் வந்து சரி அப்படின்னு சொல்லியிருக்கேன், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமார் காக்கா தோப்பு பாலாஜி ஒரு பிளான் போடுறாங்க. என்னென்னா, சிவகுமார் காக்கா தோப்பு பாலாஜிகிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து இந்த ஏரியாவில் ஒரு வீட்டுக்கு, அதாவது ஒரு லேடிஸ் வீட்டுக்கு வந்து வர்றேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீ அவனுக்கு கொடுத்துரு, அவனை வந்து எப்படியாவது அங்கே வர வையே, ஆக்சுவலாக நான் வர்றேன் அப்படின்னு தெரிஞ்சால் அவன் வந்து வருவான்ல என்ன போடுறக்கு, நீ அப்படி வர வையே, நான் வந்து அவனை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ஒரு பிளான் போடுறாங்க, பெரிய மகேஷுக்கு தெரியாமல். இப்போ காக்கா தோப்பு பாலாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் வந்து பெரிய மகேஷை உட்கார வச்சுட்டு, பெரிய மகேஷோட இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சிவகுமார் நான் இங்கே வர வைக்கிறேன், அதாவது அவனுக்கு தெரியாமல் நான் பேசி நைஸாக வர வைக்கிறேன், வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ரூமுக்குள்ளே வச்சு அவனை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காக்கா தோப்பு பாலாஜி வெளியே போயிடுறாரு. இப்போ காக்கா தோப்பு பாலாஜியும் சிவகுமாரும் போட்ட பிளானை தெரியாமல் இவங்க உள்ள சிவகுமார் போடுறக்கு உட்காந்துருக்காங்களா. இப்போ சிவகுமார் என்ன பண்ணுறாருன்னா, மேலே ஓட்டு மேலே ஏறி ஓட்டை பிரித்து உள்ளே குதித்து இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு தப்பிச்சு வெளியே போனாலும் அங்கேயும் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தோட கையில் அருவாளை கொடுத்து நிறுத்தி வச்சுருந்துருக்காரு. இவர் ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி சம்பவம் பண்ணுறாரா, ஒருவேளை தப்பிச்சாலும் வெளியே இருக்க இவங்களோட ஆளுங்க அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க. சொல்ல போனால் பெரிய மகேஷ் கேங்குக்கு தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்கெட்சு சிவகுமார் போட்டார். இதுக்கப்புறம் ஸ்கெட்சுனாலே சிவகுமார் தாண்டா அப்படின்ற பேரும் வருது. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, சிவகுமார் யாரையெல்லாம் போட்டு தள்ளினாரோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு சாவு டான்ஸ் ஆடி தன்னோட பசங்களை கூப்பிட்டு போயிட்டு சாவு டான்ஸ் ஆடினது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து இன்டர்நெட்லேயும் போட்டிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோ எல்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது. அது ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் போலீஸ் இவன் இப்படிலாம் பண்ணியிருக்கானா, இவனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வீட்டில் தலைமறைவாக இருந்த சிவகுமாரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாளில் இவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலில் திரும்ப வெளியே வர்றாரு. பட் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் 10 லட்ச ரூபா ஒருத்தனுக்கு வந்து கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கடனை திரும்ப வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கறக்கு நைட்டு போகும்போது தான் ஒரு பயங்கரமான மர்ம கும்பல் இவர் வந்து சரமாரியாக கண்டதனமாக வெட்டி ரோட்லேயே போட்டு தள்ளுறாங்க. ஸோ அந்த கேங்கில் முக்கியமாக பயங்கரமாக வெட்டுன 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தோட்ட சேகரோட 2 பசங்க. அந்த 2 சின்ன பசங்க இருந்தாங்களே, அவங்க 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வளர்ந்து வந்து தன்னோட அப்பாவை யார் போட்டானோ அவனை வந்து ரோட்லேயே வச்சு போட்டு தள்ளுறாங்க. இந்த கதையில் என்ன புரியுதுன்னா, ஆக்சுவலாக பொருள் எடுத்தவன் பொருளால் தான் சாவான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக சிவகுமாரை வெட்டி கூவம் ஆற்றுல போடுறாங்க. ஆனால் அங்கே பொழைச்சவர் இந்த 2 பசங்க கையால் தான் சாவார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கு. ஏன்னா செத்துருந்தா அங்கேயே செத்துருக்கலாம். ஆனால் தன்னோட அப்பாவை கொண்டவங்கள வளர்ந்து வந்து இவனுக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் ரியல் ரிவெஞ்சு. இந்த மயிலை சிவகுமாரோட கேரக்டர் தான் அரசன் படத்தில் அரசனாக காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா, இவர் வந்து கோர்ட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்களா அரசன் படம் அந்த ப்ரோமோவில், கோர்ட்லேருந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வெளியே வர்ற டைமில் இவரை வந்து போட்டு தள்ளுவாங்க. அதாவது அந்த அரசன் கேரக்டர் எஸ்டிஆர் வந்து போட்டு தள்ளுவாங்க. அதுதான் படத்தோட கதையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கதையை கேட்கும் போது, இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு என்னடா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்தில் இப்படிலாம் நடக்குதா, உண்மையிலே படத்தில் காட்டுறதை விட மோசமாக பண்ணுறோம், ஓட்டை பிரித்து ஒருத்தன் கொள்றானா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் அந்த ஃபீலை இந்த வீடியோ கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்குவாடில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நான் இதே மாதிரியே இன்னொரு சூப்பரான க்ரைம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைட்ஸ் ஆஃப்.